முருகதாஸ் இயக்கத்தில் அனிருத்தின் இசையில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் மதராசி வெற்றி நடை போடுகிறது. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. நாங்க நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். அதுல என்ன நடந்துச்சு? எல்லாருமே உட்காந்து எல்லாம் செட்டில் ஆகிட்டு அவங்க பிளேஸில் செட்டில் ஆகிட்டு ஒரு ஷோ ஸ்டார்ட் ஆகிற டைம்லேயே தெரிஞ்சிருச்சு. ஐ ஹவ் சீன் கோபிநாத். நம்ம நாட்டு நாய்களை வந்து ப்ரிசர்வ் பண்ணுற ஒரு ஷெல்டரை அவ்வளோ பெருமையாக கொண்டு போய் ப்ரமோஷன் பண்ணியிருக்காரு. அது அந்த மனுஷனை வந்து ஐ சா டிஃப்ரெண்ட் பர்சன். நான் வந்து ஒரு இமேஜ் பில்ட் பண்ணி வச்சிருக்கேன். அங்கே உடஞ்சிட்ட மாதிரி சொல்லும்போது நான் எப்படி குலைச்சா என்ன அர்த்தம் அப்படின்றத கோபிநாத் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சாரு. நம்ம வந்து என்ன பண்ணாங்க, வாயில சொல்ல முடியாதுங்க, இவரு தான் அதை ட்ரிகர் பண்ணாரு, கத்தி காட்டுங்க அப்படின்னு ட்ரிகர் பண்ணாரு. ஷோ வந்து ஃபேக் அப்படின்றாங்க, அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? எல்லா ஷோவுமே ஃபேக் தான். இப்போ நம்மளுமே வந்து கொஞ்சம் முன்னாடியே பேசி வச்சு தான் எடுப்போம், சும்மாலாம் அப்படியே எடுத்துட மாட்டோம். நானுமே வரும்போது எப்படிங்க கொஸ்டின்ஸ் எப்படிங்கன்னு கேட்டுட்டு தான் வந்தேன், இல்லைன்னு சொல்லவே இல்லை. எல்லாமே நடக்கும், நான் எல்லாமே பார்த்துருக்கேன். ஓகே, மீடியாவில் எல்லாமே பார்த்துருக்கேன். ஆனால் இது வந்து பயாஸ்டாக இருக்கிறது தான் பிரச்சனை. நீ ஸ்கிரிப்டடாகவே போ, பயாஸ்டாக இருக்காதே. ஒரு தப்பான ஒரு இப்போ பண்ணதுனால ஐயப்பன் தாங்கல்ல இன்னைக்கு நேற்று காலையில் வந்து ஒரு நாயை என்ன பண்ணாங்கன்னு தெரியல, எரிச்சிருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு அங்க பேச ஸ்பேஸ் இல்ல, எனக்கு அதுல நிறைய முரண் இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? இப்போ ஒரு விவாதம் நம்ம பண்றோம், this is a healthy conversation. ஓகே, நீங்க பேசுறீங்க, நான் பேசுறேன், எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறீங்க, அங்க அந்த ஸ்பேஸே கொடுக்கப்படல. இப்போ நாங்க வந்து ஓகே பார்த்துட்டோம், நீங்க பயாஸ்டா இருக்கீங்கன்னு பார்த்துட்டோம். ஆமா, அங்க ரியாக்ட் பண்ண தெரியல, கோழை தற்குறி என்ன வேணா வச்சுக்கோங்க, ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு லைவ் ஷோ வைங்க, அதே ஆளுங்க வரும், பேசுறோம். ஆதன் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு என் கூட ஜனனி இணைஞ்சிருக்காங்க. சமீபத்தில் நீயா நானால நிறைய சர்ச்சைகள், இன்ன வரைக்கும் அந்த விவாதம் நிறுத்தலை அப்படின்னு தான் சொல்லணும். இது வந்து ஒரு நேஷனல் பாலிடிக்ஸாவே கிட்டத்தட்ட உருவாயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண போறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். டீம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. நிறைய நேரத்தில் நிறைய தருணத்தில் மீட் பண்ணியிருக்கோம். இது கொஞ்சம் புதுசா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் டைரெக்டாக ஷோலேருந்து வந்துடுவோம் அப்படி இப்படிலாம் இல்லாமல் இந்த ஷோவில் நீங்கள் ஏன் பேசலை அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருக்குது. நான் அதுதான் முன்னாடியுமே நான் அதான் பேசியிருந்தேன். ஏன் ஜனனி பேசலை? ஜனனி பேசக்கூடியவங்க தானே, இல்லை ஜனனியை பேச விடலையா, உள்ளே என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்றதான் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் உங்களை அந்த சார்பாக இருந்த எல்லாத்துட்டையுமே வைக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, குழந்தைகளையும் டாக்ஸையும் நீங்கள் ஒன்றா பார்க்குறீங்களா அப்படின்றதான் ஓவரால் டேகாகவே இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு. என்ன நடந்துச்சு இந்த பாயிண்ட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். குழந்தைகளும் டாக்ஸும் ஒன்றும் கிடையாது, நான் கம்பேர் பண்ண விரும்பல. சரி, ஓகேவா? டாக்ஸை ஒரு வண்டியோட கம்பேர் பண்ணுறேன். நீங்கள் ஒரு 2 வீலர் வச்சுருக்கீங்க, அந்த 2 வீலர் ரோட்டில் எடுத்துகிட்டு போகிறீங்க. உங்கள் 2 வீலர் நீங்கள் சரியாக மெயின்டைன் பண்ணாதாலேயோ இல்லை ரோட்டில் ப்ராப்ளம் ஆகிறதுலையோ கீழே விழுந்துடுறீங்க, ஆக்சிடெண்ட் நடக்குது. ஆனால் அதுக்கு பின்னாடி நம்ம என்ன பண்ணுறோம், 2 வீலரே இருக்கக்கூடாது ஸ்ட்ரீட்டில், நான் 2 வீலரையே பேன் பண்ணுவேன்னு நம்ம போகிறது இல்லையே. வண்டியை சரியாக மெயின்டைன் பண்ணணும், ஆர்சி வைக்கணும், லைசன்ஸ் வைக்கணும், ரோடு வைக்கணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுறோம். ஹெல்மெட் போடணும், 2 பேர் ஹெல்மெட் போடணும்னு தான் ஸ்ட்ராங் பண்ணுறோமே தவிர வண்டியை ஒழிக்கணும்னு வரலையே. இப்போ இருக்கிற இந்த காசு என்ன பண்ணுறாங்க, இப்போ இதுக்கான சொல்யூஷன் என்னவா தேடுறாங்க, குவிக் சொல்யூஷனாக என்ன தேடுறாங்க, நாயே ஒழிச்சு கட்டிடணும்னு நினைக்கிறாங்க. அது தப்பு. குழந்தையும் நாயும் ஒன்று கிடையாது, எல்லாமே ஒரு உயிர் தான். எல்லாமே ஒரு உயிர்ன்றது உண்மை. பிரிஞ்சதுன்னா எல்லாம் பாடி எல்லாத்தையும் எரிச்சு போட போகிறோம், போயிட போகுது. நான் செத்தாலும் நாளைக்கு அவ்வளோதான், முடிஞ்சு. ஆனால் இந்த இந்த என்ன சொல்கிறது, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இந்த குழந்தைகளை வந்து ஒரு ஷீல்டாக யூஸ் பண்ணுறாங்க. அப்படி அந்த பாயிண்ட்ல இருந்தா. ஆமாம், ஜனனி எத்தனை வருஷமா குழந்தைங்களை கொண்டு வந்திருக்கோம். ஓகே, இந்த டிபேட்ல உங்களை என்னன்னு சொல்லி கூப்பிட்டாங்க, எப்படி நீங்கள் உள்ளே போகிறீங்க, என்ன நடந்துச்சு? ஸோ நாங்கள் வந்து ஒரு ரேலி ஒன்று நடந்தது, இந்த டெல்லி டாக் மேட்டர்ஸ்க்காக ஒரு ரேலி நடந்தது. எல்லாருமே போய் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம். அங்கே வந்த இன்னொரு ஒரு சும்மா பார்ட்டிசிபெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது, நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ நானுமே நம்பருக்கு ஷேர் பண்ணி, நான் வந்து மீடியாவில் இருக்கேன், இந்த மாதிரி ஃபாலோவர்ஸ் இருக்குது, இதெல்லாம் எதுவுமே சொல்லலை. நான் ஒரு ஃபீடர், நான் ஒரு ரெஸ்கியூவர், நான் இப்படி பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஃபோட்டோ கேட்டாங்க. என்ன டைட்டில் சொல்லி சொன்னாங்க, இந்த மாதிரி இஷ்யூ போயிட்டுருக்குல்ல, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போயிட்டுருக்குல்ல அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து சரி ஓகே நான் வரேன் அப்படி, பிகாஸ்
ஐ வாண்டட் டு டாக் அபவுட் திஸ். யார் யாரோ பேசுகிறாங்க, நம்மளும் பேசி இதை நான் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும், இதுக்கான ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு வரணுன்ற ஒரு பாயிண்டில் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். நைட்டு எனக்கு தெரிஞ்சு போச்சு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் நாளைக்கு காலையில் ஒரு 11 மணிக்கு வரப்போகுது, அது கண்டிப்பாக வந்து நாய்களுக்கு சாதகமாக தான் வரப்போகுதுன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே. நைட்டு நான் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்குறேன், எப்படி சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வரப்போகுதுங்க 11 மணிக்கு, அப்புறம் இந்த ஷோ எடுத்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே இது ஒரு இஷ்யூவே சால்வ் ஆகிடுமே, இது எதுக்கு நம்ம இதை பற்றி பேசணும்? நீங்கள் அந்த டீம்கிட்ட பேசுனீங்க? கேட்டேன். ஓகே. என்னை கேட்ட அந்த பொண்ணுக்கிட்ட நான் கேட்டேன். அவங்க வந்து இல்லைங்க நீங்கள் வாங்க, இதை வந்து எஜுகேட் பண்ணணும், பீப்புளை இதுக்காக நீங்கள் எஜுகேட் பண்ணணும், ஏன்னா இன்னுமே வந்துட்டு அது கரெக்டுன்னு நினச்சிட்டு இருக்காங்க, அதுக்காகவாது வந்து பேசுங்க, இது வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்தியான ஆர்குமெண்ட்டாக இருக்கும்னு சொல்லி கூப்பிட்டாங்க. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க? எத்தனை மணிக்கு நீங்கள் அங்கே போனீங்க? நாங்கள் நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம், அதில் என்ன நடந்துச்சு? நீங்கள் போகிறீங்க அங்கே என்ன கண்டென்ட், நீங்கள் சொன்ன உங்ககிட்ட சொன்ன கண்டென்ட் தான் அங்கே ஸ்டார்ட் ஆச்சா? 8 o'clock கூப்பிட்டாங்க. ஓகே. ஹார்ட்லி ஒரு 10 o'clock சாப்பிட்டு ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. எல்லாருமே உட்காந்து எல்லாம் செட்டில் ஆகிட்டு அவங்கவுங்க பிளேஸில் செட்டில் ஆகிட்டு ஒரு ஷோ ஸ்டார்ட் ஆகிற டைம்லேயே தெரிஞ்சிருச்சு. ஐ ஹவ் சீன் கோபிநாத், அவர் வந்து அலங்குக்கோட்டைக்கு ப்ரமோஷன் பண்ணியிருக்காரு ஃப்ரீயாக. அவரோட இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு நம்ம நாட்டு நாய்களை வந்து ப்ரிசர்வ் பண்ணுற ஒரு ஷெல்டரை அவ்வளோ பெருமையாக கொண்டு போய் ப்ரமோஷன் பண்ணியிருக்காரு. அது அந்த மனுஷனை வந்து ஐ சா டிஃப்ரெண்ட் பர்சன். அது நான் வந்து ஒரு இமேஜ் பில்ட் பண்ணி வச்சுருக்கேன், அங்கே உடஞ்சிட்ட மாதிரி ஃபீல் ஆச்சு. ஓகே, சரி, ஓகே. அவர் நியூட்ரல், அவர் வந்து ஆங்கர், அப்படிலாம் மீறி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அந்த ப்ரோக்ராம்? எங்க இருந்து அது இன்னும் ரொம்ப சூடு பிடிக்கும்? ஃபர்ஸ்ட் வந்து நாய் எங்களை கடிக்க கூடாது அப்படின்னாங்க. நாய் கடிக்காம இருக்கிறதுக்கு, ஆமா, எதிர் தரப்புல நாய் கடிக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. சத்தியமா சொல்றேன், அதுக்கு பதில் கிடையாது. ஏன்னா அது ஒரு அனிமல். 5 அறிவு இருக்கிற ஒரு ஜீவன், 6 அறிவு இருக்கிற ஜீவனே என்ன பண்ணுது என்ன பண்ணாதுன்னு நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத இருக்கிற சிச்சுவேஷன்ல 5 அறிவு இருக்கிற ஜீவன் கடிக்க கூடாதுன்றத வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆப்வியஸ்லி அதுதான் உண்மை. அதுக்கு நீ தீர்வை மட்டும் சொல்லு, நீ வந்து இன்னொரு மெட்டஃபரிக் பண்ணாத, இன்னொரு விஷயத்த கம்பேர் பண்ணி பேசாத, ரேப்பை கம்பேர் பண்ணி அதை கம்பேர் பண்ணி இதை கம்பேர் பண்ணி பேசாத. நாய் கடிக்கக்கூடாது சொல்யூஷன் சொல்லுனா சொல்யூஷன் கிடையாது, அதுதான் உண்மை. நாய் கடிக்கக்கூடாதுன்றதுக்கு இதுதான் சொல்யூஷன். கடிக்காமல் இருக்காது. ஈவன் ஏஆர்வி போட்டாலும் கருத்தடை பண்ணாலும் நாய் கடிக்க தான் செய்யும். சரி, அது அதோட இன்ஸ்டிங்க்ட், அது ஒரு அனிமல். ஆனால் நிறைய அந்த லாங்குவேஜஸ்லாம் பார்த்தோம்ல, அவ்வளோ டீப்பாக உங்களை டாக்ஸ் வந்து அவ்வளோ லவ் பண்ணுறீங்க. நான் ஒரு எல்லாமே ஒரு லிமிட்னு ஒன்று இருக்குது, ஆனால் அங்கே பேசுனது அங்கே பார்க்கும்பொழுது ஓவர் எக்ஸ்ட்ரீமாக இருந்தது. தே காட் ட்ரிகர்ட். என்னன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன கேட்டாங்க, ஓகே நாய் கடிக்கக்கூடாது, சரி. உடனே இந்த பக்கம் என்ன ஆர்குமெண்ட் வந்ததுன்னா, நாய் வந்து நிறைய சிக்னல்ஸ் இருக்கும், நீங்கள் நாய் வந்து உங்களை பார்த்து வந்து கண்ணுக்கு கண் பார்த்துச்சுன்னா அது வந்து உங்களை வந்து அட்டாக் பண்ண போகுதுன்னு அர்த்தம் அப்படின்னு நிறைய சிக்னல்ஸ் சொன்னாங்க. சொல்லும்போது நாய் எப்படி குலைச்சா என்ன அர்த்தம் அப்படின்றத கோபிநாத் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சாரு. அப்போ அம்மு வந்துட்டு என்ன ஸ்டார்ட் பண்ணது கோபிநாத் அவர்கள் தான், நம்மளும் அதை பார்க்க முடிஞ்சது. ஆனால் என்ன, சரி, ஓகே, நீங்கள் முடிச்சு. ஆனால் அம்மு வந்து என்ன பண்ணாங்க, வாயில சொல்ல முடியாதுங்க, ஓகே அப்படின்னாங்க. கத்தி தான் காட்டணும் அப்படின்னாங்க. உடனே அப்போ கத்தி காட்டுங்க அப்படின்ட்டார். அப்போ அவங்க அதை எனாக்ட் பண்ண போய் தான் வந்து அது ஒரு ட்ரால் மெட்டீரியலாக ஆச்சு. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் மனுஷன் புரிஞ்சுக்க கஷ்டப்படுறோம். இப்போ உண்மையிலேயே நாயோட பழகுனவங்களுக்கு, நாய் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் அது என்னென்ன ஒரு பிஹேவியரில் இருக்குன்ட்டு. ஒரு நாய்க்கும் நம்மள மாதிரி, இப்போ எனக்கு ஒரு பர்சனாலிட்டி இருக்குது, உங்களுக்கு ஒரு பர்சனாலிட்டி இருக்குது, அந்த மாதிரி அந்த நாய்க்கு ஒரு பர்சனாலிட்டி இருக்குது. ஒவ்வொரு நாய்க்கும் ஒரு பர்சனாலிட்டி இருக்குது. ஒரு நாய் பண்ணுறதை வச்சு நீங்கள் 10 நாயை ஜட்ஜ் பண்ணவே முடியாது. இப்போ என் டாக் ஒருத்தன் இருக்கான்னா அவன் வேறு, இன்னொரு ரெஸ்கியூ எடுக்கிறேன்னா அது வேறு. எல்லாருக்குமே தனி இண்டிவிஜுவாலிட்டி இருக்குது. இவர் தான் அதை ட்ரிகர் பண்ணார், கத்தி காட்டுங்க அப்படின்னு ட்ரிகர் பண்ணார். ட்ரிகர் பண்ணதால மட்டும்தான் அவங்க கத்தி காட்டினாங்க. ஆனால் நாங்கள் கேள்விப்பட்டது என்னன்னா, அவங்க கத்தி காட்டும் பொழுதே அங்கே நிறைய விஷயங்கள் வந்துச்சு. இன்னும் அவங்க சைட்லேருந்து ப்ராமிஸ் பண்ணாங்க இது டெலிகாஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு. அது உண்மையா? இல்லை, கத்தி காட்டும் போது அது டெலிகாஸ்ட் பண்ண மாட்டேன்னுலாம் சொல்லலை. பிகாஸ் இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு ப்ரமோஷன் மெட்டீரியல் அவருக்கே தெரிஞ்சுதான் வாயப்படுங்கிறாரு, இல்லாமலாம் இல்லை. ஓகே, என்னன்னா இந்த என் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்த ஒரு லேடி வந்துட்டு ஷீஸ் அ லாயர். அவங்க வந்து இந்த நாய் குறுக்க போன ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க. அதுக்கு தான் வந்து போட மாட்டேன் அப்படின்னாரு. ஓகே, சொன்னாரு அவரு. என்ன பண்ணாருன்னா, அந்த லேடி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க.
இந்த ஆப்போசிட்ல வந்துட்டு குழந்தை குறுக்க போய் ஒருத்தரோட குழந்தை நாய் குறுக்க போய் ஆட்டோல அவரோட குழந்தைய பறி கொடுத்துட்டார். உண்மையிலேயே அவர் ஒரு ஹீரோ. உண்மையிலேயே அவர் ஹீரோ. ஏன்னா சுயநலமா தான் பிள்ளைய காப்பாத்திருக்கலாம் அவர் நினைச்சிருந்தா. ஆனா இன்னொரு உயிருக்கு யோசிச்சவர் ஹீரோ. அப்ப சத்தியமா எனக்கு கண்ணு கலங்கிச்சு. இப்பவும் இருக்கு, போய் பாருங்க. மனிதநேயம் இல்ல, உங்களுக்கு எல்லாம் மனிதநேயமே இல்ல அப்படின்றாங்க. நான் மனிதன்ற என்னோட இனத்தை தாண்டி பிற இனத்துக்கிட்ட நான் அன்பு காட்டுறேன்னா அப்ப மனித இனத்துல எனக்கு அன்பு இல்லாம இல்ல. அது அவங்க என்ன பாயிண்ட் சொல்ல வந்தாங்களோ அதை ஃபினிஷ் பண்ணவே விடல. அவங்க இதை சொன்ன உடனே அவங்க ஆரம்பிக்கிறாங்க. நான் வந்து 2 வாட்டி நாய் குழந்தை குறுக்க போய் 2 வாட்டி நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றாங்க. இது வந்து பொறுமையா ஸ்டார்ட் பண்றாங்க. ஐ கம்ப்ளீட்லி கண்டம் திஸ். ட்ராமா மாதிரி இல்ல, எனக்கு சத்தியமா ட்ராமா மாதிரி இருந்துச்சு. என்னடா இது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா டிவியில் பார்க்குறது இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஓகே, அதை வச்சு நம்மளால ஜட்ஜே பண்ண முடியாது. இல்லை, இப்போ அந்த ஷோ முடிஞ்சு எவ்வளோ மணி நேரம் ஷூட் எடுத்தாங்க? அதை 8 மணி நேரம் இருக்கும். எவ்வளோ நேரம்? நாங்கள் பார்க்குறது 1 hour தான். 8 மணி நேரம் எடுத்திருக்காங்க. எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பதிவு போடுறீங்க. எதனால் அந்த பதிவு அப்படின்னா உங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு? ஃபர்ஸ்ட் திங் வந்து எங்களை பேச விடலை. எனக்கு அந்த ஷோ முடிச்சு போன உடனேவே நான் தமிழ்நாடு அனிமல் வெல்ஃபேர் போர்டுக்கு நானும் என்னோட மென்டார் ஒரு 4 பேர் அங்கே பார்ட்டிசிபேட் பண்ணோம். ஒரு 2-3 பேர் என்ன பண்ணுறோன்னா, இந்த ஷோ வந்து சரியான வகையில் எடுக்கப்படலை, இதை வந்து டேக் டவுன் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் எங்கள் சைட்லேருந்து ஒரு மெயிலை வந்து நாங்கள் முன்வைக்கிறோம். ஆனால் இது வந்து அதை மீறி அவங்க அதை எதுவாக எடுத்துக்கலையா, டெலிகேட்டாக எடுத்துக்கலையான்னு தெரியல. இட் காட் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராப்ளம் இன்னும் வெடிக்க ஆரம்பிச்சு. ஓகே, ஆனா நீங்க பேசவே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தான் பார்க்கப்படுது. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பேசல. ஆனா இன்ன வரைக்கும் அந்த கீழே கமெண்ட்ஸா இருக்கட்டும், நீங்க நிறைய மீம்லாம் நம்ம பார்க்க முடியுது. ஜனனியே இதுக்கு முன்னாடி நாங்க எப்படி பார்த்தோன்னு எங்களுக்கு விஷயம் இருந்தாலும் எது உங்களை ரொம்ப பாதிச்சது? ஹானஸ்ட்லி நான் போனது வந்து ஒரு சொல்யூஷனை தேடி தான். சொல்யூஷன் தேடினா அவங்க சொல்யூஷன் கொடுக்க போறது, பட் டு எஜுகேட் பீப்புள். இந்த ஒரு விஷயம் இருக்கு, இதையும் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்ற அந்த ஒரு ஸ்டேட்டை தான் நான் எடுத்துட்டு போகணும்னு நினைச்சேன். ஹேட்டர்ஸை கம்மி பண்ணணும். ஏன்னா ட்ரிகர் பண்ணி மீடியா தப்பான விஷயங்களை போர்ட்ரே பண்ணி ஒரு 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 கேவாஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த டேமேஜ் கண்ட்ரோலுக்காக தான் நான் போனேன். ஆனா இது எப்படி ஆயிடுச்சுன்னா, எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி ஆயிடுச்சு. சும்மா கடந்ததை வந்து ஊதி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்துருச்சு, மக்கள் வந்து அமைதியாக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்துல இந்த ஷோ சும்மா இருந்ததை வந்து இன்னும் ஏத்தி விட்டுருச்சு. ஹேட்ரட் இன்னும் அதிகமாயிடுச்சு. இதுதான் எனக்கு என்னோட ட்ரிகர் பாயிண்ட். ஷோ வந்து ஃபேக் அப்படின்றாங்க, அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? எல்லா ஷோவுமே ஃபேக் தான். இப்போ நம்மளுமே வந்து கொஞ்சம் முன்னாடியே பேசி வச்சு தான் எடுப்போம், சும்மாலாம் அப்படியே எடுத்துட மாட்டோம். நானுமே வரும்போது எப்படிங்க கொஸ்டின்ஸ் எப்படிங்கன்னு கேட்டுட்டு தான் வந்தேன், இல்லைன்னு சொல்லவே இல்லை. எல்லாமே நடக்கும், நான் எல்லாமே பார்த்துருக்கேன். ஓகே, மீடியாவில் எல்லாமே பார்த்துருக்கேன். ஆனா இது வந்து பயாஸ்டா இருக்கிறதான் பிரச்சனை. நீ ஸ்கிரிப்டடாவே போ, பயாஸ்டா இருக்காதே. ஒரு தப்பான ஒரு இப்ப பண்ணதுனால ஐயப்பன் தாங்கல்ல இன்னைக்கு நேத்தி காலையில வந்து ஒரு நாயை என்ன பண்ணாங்கன்னு தெரியல, எரிச்சிருக்காங்க. பாதி எரிஞ்ச ஒரு நிலையில ஒரு நாயோட வீடியோ இருக்கு, காட்டுறேன். ஓகே, இது வந்து முழுக்க நியா நானாவோட ஃபால்ட் மட்டும்தான். இப்ப இந்த உயிருக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? குழந்தை இறந்துச்சு, குழந்தைய நாய் கடிச்சது, இந்த உயிருக்கு என்ன பதில் சொல்லுவாங்க? நியா நானா பொறுப்பேத்துக்குமா? இல்ல, ஏன் அதை உங்களால அக்செப்டே பண்ண முடியலன்னு ஒரு கேள்வி வருதுல்ல. இப்போ குழந்தை பாதிச்சிருக்கு, குழந்தை மிருகங்கள் எல்லாரும் எல்லா மிருகங்களையும் வளர்த்துக்கலாம், ஒரு அளவுக்கு தான் கொடுக்க முடியும். நம்ம மனித உயிர்களுக்கே ஆபத்து இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன வேணா பண்ணலாம், எதுனாலும் கையில் எடுக்கலாம். அப்போ குழந்தையிலேருந்தே அது தொடங்குது. ஏன்னா இப்போ பெரியவங்களை கடிக்குது அப்படின்னா நம்ம ஊசி போகிறோம், இது பண்ணுறோம்ல, குழந்தைங்களை பாதிக்குதுமா, அப்போ அதை நம்ம ஸ்டாப் பண்ணி தானே ஆகணும். அதுக்கு என்ன, அதுக்கு சொல்யூஷன் இல்லைன்றீங்க. அப்போ நம்ம அதோட என்ன சொல்யூஷன் இல்லைன்னுலாம் சொல்லலை. சரி, கவர்மெண்ட் ஏபிசி ரூல்னு ஒரு சொல்யூஷன் வச்சிருக்கு, அதை எஃபெக்டிவா பண்ணலன்னு தான் சொல்றோம். ஒரு தொட்டில்ல தூங்கிட்டு இருந்த குழந்தைய நாய் வந்து எடுத்துட்டு போகுது, கடிச்சு இழுத்துட்டு போகுது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் அங்கேயே வச்சாங்க. ஆமா, நீங்க வீடியோ பாத்தீங்களா? இல்ல, அந்த வீடியோ நம்மகிட்ட நான் பார்க்கல. யாராவது பார்த்தாங்களா? அதுக்கான எங்கேயாச்சும் ஷேர் ஆச்சா? இல்ல, அதுக்கான கோபிநாத் கிட்ட அதோட ப்ரூஃப் இருந்தா? இல்ல, அதான் அங்க அதுக்கான ஒரிஜினல் வீடியோ இருக்குன்னு யாருமே அங்க பேசல. ஆனா நீங்க பேசுறப்ப நிறைய சைடுல நிறைய வாதங்கள்லாம் வச்சீங்க. ஆனா அந்த மாதிரி நடக்குது, நம்ம கேள்விப்படுறோம்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒரு ஃபால்ஸ் அலிகேஷன். இல்ல, எப்படி நம்ம ஃபால்ஸ்னு சொல்ல முடியும்? இப்போ நம்ம சென்னையை தாண்டிட்டோம் அப்படின்னா இல்லையே. இப்போ அவர் என்ன கேக்குறாரு, கோபிநாத் அந்த ஷோல எதை பேசினாலும் நீங்க டேட்டாவா பேசுங்க, சோர்ஸோட பேசுங்கன்னு பேசுறாரு. அதே கோபிநாத் நடுநிலையா இவர் பேசும்போது சோர்ஸ் கேட்டிருக்கணும்ல,
இந்த கேஸுக்கு சோர்ஸ் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். இல்லைம்மா, அதான் நான் சொல்றேன், சென்னையை தாண்டிட்டா பாதி பேர்த்திட்ட வந்து இன்ன வரைக்கும் ஆண்ட்ராய்ட் ஃபோன், சிலர்கிட்டலாம் கிடையாது. ஸோ ஒரு விஷயம் நம்ம கேள்விப்படும் பொழுது அது இது நம்ப முடியுது தானே இருக்கு. இப்போ ஒரு பெரியவங்களையே கடிச்சு சாகடிக்கக்கூடிய ஒரு டாக் வந்து ஏன் அதை பண்ணியிருக்காது பண்றதுன்றது ஒரு விவாதம் வருது இல்ல. அதே மாதிரிதான் நான் என்ன சொல்றேன்னா, இப்ப அதை வந்து அனலைஸ் பண்ணணும், உண்மையிலேயே அதை அனலைஸ் பண்ணணும். ஆண்ட்ராய்ட் ஃபோன் இல்லை எல்லாம் ஓகே, அப்ப இந்த சைடு தரப்பையும் பார்க்கணும்ல. இதுக்கும் அப்ப நான் சோர்ஸ் கொடுக்கலன்னா நீ அக்செப்ட் பண்ணிக்கணும்ல. ஓகே சரி, தெருநாய்க்கள் ஏன் எண்ணிக்கை அதிகமா இருக்கு உங்களோட கருத்துல? கவர்மெண்ட் வந்து ஏபிசி ரூலை ப்ராப்பரா பண்ணல. இப்ப சென்னை பொறுத்த வரைக்கும் மாநகராட்சி ஜிசிசி இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் எஃபெக்டிவா தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, பிகாஸ் நாங்க அனிமல் லவர் சைட்லேருந்து நான் வந்து அந்த ஜிசிசி குரூப்ல இருக்கேன். டெய்லி எத்தனை நாய் பிடிக்கிறாங்க, எந்த ஏரியாலேருந்து பிடிக்கிறாங்க, எத்தனை ஃபீமேல் எத்தனை மேல்ன்ற அப்டேட் எனக்கு அதில் வருது. வரல ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு ஏரியாவில் பிடிச்சிட்டு அந்த குரூப்பில் அப்டேட் ஆகலைன்னா என்னால் ஒரு காமனராக போய் அதில் கேட்க முடியுது. ஓகே, இந்த த்ரெஷ்ஹோல்டு எனக்கு இருக்கிறதுனால இன்னும் எஃபெக்டிவாக இங்கே நடக்குது. ரூரல் ஏரியாஸில் நான் ஒத்துக்கிறேன், அங்கே இருக்கிற முனிசிபாலிட்டி அங்கே இருக்கிற கார்பரேஷன் இதை எஃபெக்டிவாக பண்ணலை. சரி, ஸோ அங்கே ஷோவில் நடந்த விஷயங்கள் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு அங்கே பேச ஸ்பேஸ் இல்லை, எனக்கு அதில் நிறைய முரண் இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன நான் தெரிஞ்சுக்கலாமா? ஜனனி, அங்கே இப்போ உங்களுக்கு அங்கே ஃப்ரீடம் கொடுத்துருந்தாங்கன்னா என்னென்ன விஷயங்கள் கேட்டிருப்பீங்க, பேசியிருப்பீங்க, என்ன முரணாக இருந்துச்சு? இப்போ ஒரு விவாதம் நம்ம பண்ணுறோம், திஸ் இஸ் அ ஹெல்தி கான்வர்சேஷன். ஓகே, நீங்கள் பேசுகிறீங்க, நான் பேசுகிறேன், எனக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறீங்க, அங்கே அந்த ஸ்பேஸே கொடுக்கப்படலை. இப்போ நான் ஒரு டேட்டா கொடுக்குறேன், அதை நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணுறீங்கன்னா ரெண்டு பக்கமும் பண்ணணும்ல. நீங்கள் கொடுக்குற டேட்டாவே நான் கிராஸ் வெரிஃபை பண்ணணும்ல. அந்த நடுநிலை தன்மை யாருக்கு இருக்கணும்? நம்ம சைடில் இருந்த கொடுத்த டேட்டாலாம் என்ன பண்ணார் கோபி? ஸோ இந்த ஆப்போசிட் சைட்ல இருந்து வந்துட்டு முரளின்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து ஃபர்ஸ்ட் அவரோட இதுலேருந்தே வந்துடுறேன். அவர் வந்து ஒரு அனிமல் ஆக்டிவிஸ்ட். அவர் நினைச்ச இடத்துலலாம் வந்து அவரோட பேரை மாற்றி போட்டுக்கிறாரு. இவ்வளோ நாள் வந்து அனிமல் ஆக்டிவிஸ்டாக இருந்தவர் வந்து இப்போ வந்து சோஷியல் ஆக்டிவிஸ்டாக மாறிட்டார். பேசுகிற கண்டென்ட்டுக்கு பொறுத்த மாதிரி வந்து ஒரு தலைப்புகளை மாற்றிக்கிறாரு. வந்துட்டு ஒரு அலிகேஷன், இதை மட்டும் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரூவல்டி ஆக்ட் செக்ஷன் 13. எனக்கு வந்து அவர் அளவுக்கெல்லாம் வந்து ஃப்ளூவெண்ட்டாக வந்து அடிச்சு விட தெரியாதுங்க, நான் வந்து பார்த்தே சொல்லிடுறேன். ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரூவல்டி ஆக்ட் 9Fல 9F பற்றி சொல்லியிருந்தாரு. என்னன்னா வந்து பன்னிகள் நாய்க்கள் அதிகமாக இருந்தால் அப்புறப்படுத்தலாம், அதுக்கு வந்து லோக்கல் பாடிஸ் உதவி புரியணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனால் அதில் என்ன, அந்த லால பர்டிகுலராக என்ன இருக்குன்னா, ஒரு சஃபரிங் அனிமல், ஒரு பெயினில் இருக்கிற ஒரு அனிமல், அதுக்கு அது உயிரோட இருக்கிறது அதுக்கு பாதிப்பாக இருந்தாலோ இல்லை அதால் அந்த ஒரு பர்டிகுலர் அனிமலால் ஒரு மனுஷனுக்கு பாதிப்பு இருக்குது, அது உயிரோட இருக்கிறதுனால மனுஷங்களுக்கு பாதிப்பாக இருக்குன்னா அந்த நாயோ அந்த அனிமலையோ ஓனர் இருந்தாங்கன்னா ஓனர் பர்மிஷன் இல்லாமல் அந்த நாயோ அனிமலையோ அப்புறப்படுத்தலான்றது தான் அந்த ரூலில் இருக்குது. இது எந்த அளவுக்கு திருச்சி பேசப்பட்டிருக்கு. பட் இது அவருக்கு அப்ஜெக்டே பண்ணலையே கோபிநாத். இதை வந்து அப்ஜெக்ட் பண்ணி இந்த சைட்லேருந்து சமரன் ஒருத்தர் வந்து ஃபோனில் எடுத்து காட்டுறாரு, இல்லை இந்த ஆக்டில் இப்படி பேசலைன்னு எடுத்து காட்டுறாரு. இட்ஸ் ரூல் எடுத்து காட்டுறாரு. அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மென்டாலிட்டியில் ஒரு ஹோஸ்ட் இருக்கணும்ல. இல்லை வைங்க நாங்கள் வந்து ஒரு லாயர்கிட்ட கேட்டுட்டு வரோம், நீங்களும் சொல்லாதீங்க, ஒரு பிரேக் போகலாம், நாங்கள் லாயர்கிட்ட கேட்டுட்டு வந்து இதுக்கு ஒரு கன்க்ளூஷன் கொடுக்குறோன்னு சொன்னவர் தான். பிரேக் போயிட்டு வந்து அதுக்கான கன்க்ளூஷனே வரல, அந்த போர்ஷனும் ஸ்க்ரீனில் வரல. ஏன்னா பிரேக் போயிட்டு வந்து கன்க்ளூஷன் கொடுக்குறேன்னு சொன்னார்ல, கொடுக்காம அந்த ஷோ கண்டினியூ பண்ணியிருந்தாரு. அதை போட்டிருந்தாங்கன்னா தெரிஞ்சிருக்கும் மக்களுக்கு உண்மையிலேயே என்ன நடக்குது அப்படின்னு. சரி, இது ஒரு பாயிண்ட். இது வந்து நான் வந்து ஐயோ இது ஸ்கிரிப்டட் ஷோ எனக்கு தெரியாம நான் உள்ள போயிட்டேன். கிடையாது, ஸ்கிரிப்டட் ஷோ தான் தெரியும். பிக் பாஸ் அதுக்கு மேல ஸ்கிரிப்டட் ஷோ, அதுக்கு மேல மேனிபுலேட்டிவான ஷோ. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ நடுநிலை தன்மையா இருக்கணும். அப்ப நீ சொல்லி கூப்பிடு. இந்த பக்கம் ஒரு 25 பேர் ஏன் ஜெனரல் பீப்புளா உட்கார வைக்கிற? ஆளுங்களே கூப்பிட்டு ஹையர் பண்ணி வச்சு நீ மட்டியா பேசு, நாய் மாதிரி கத்துன்னு சொல்லு. என்ன தப்பு? பண்ணிருக்கலாமே. மட்டியா தான் காட்டணும்னா பண்ணிருக்கலாமே. ஏன் ஆக்சுவல் பீப்புளை கொண்டு வந்து இப்படி இது பண்ற? Why are you discriminating people? ஓகே, நெக்ஸ்ட் வேற என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு அங்க முரணா? சோ அவர் வந்து ULB செக்ஷன் 107 ஸ்டேட் லா 2 பத்தி பேசியிருந்தாரு. பிக்ஸ் இருந்தா ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நம்ம ஸ்டேட்டோட லா, ஓகேவா? ஆர்டிகல் 254 சென்ட்ரல் லா வந்துட்டு இருக்கு. அது என்னன்னா, நம்ம ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் ஒரு கான்ட்ரடிக்ஷன் வரும்போது
அல்டிமேட்லி சென்ட்ரல் லா தான் வந்து ஸ்டேட்டும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற ஒரு ரூல் வந்து அந்த ஆர்டிக்கல்ல இருக்கு. சரி, அப்படி பார்த்தா அவர் சொல்ற லாவை வந்து இது ஓவர் ரைட் பண்ணிடுச்சு. அதை ஏன் திருச்சி பேசணும்? எல்லாமே வந்து தப்பான டேட்டாஸ், வாய்க்கு வந்த டேட்டா, செக்ஷன் 42A 42B எல்லாருமே பேசலாம். அது கரெக்டா தப்பான்றது வந்து இருக்குல்ல. இப்போ எனக்கு வந்து ஒரு பயம் இருக்கிறதுனால தான் நான் ஒரு ரிசர்ச் பண்ணி கொண்டு வந்து வச்சு பேசுறேன். அந்த பயம் இல்லாம ஒருத்தர் பேசுறாருன்னா நீ என்ன பண்ணணும்? ஒரு மீடியாவா நமக்கு என்ன பொறுப்பு இருக்கு? அதை வந்து உடைச்சு அதுக்கான உண்மையை எடுத்துட்டு வரணும்ல. இதை வந்து ஒரு சரியான வாதமா எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? இதை இந்த ஃபுல் ஆர்கியூமெண்ட், அங்கே நடந்த ஆர்கியூமெண்ட், இப்போ நடக்கிற ஆர்கியூமெண்ட் எல்லாமே என்னன்னா, டாக் தெருக்கல்ல இருக்கலாமா, இல்லை ஓகே எல்லாருமே என்ன சொன்னாங்க, ஷெல்டர்ல போட்டுருங்க, நல்ல ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்னு, ஷெல்டர்ல பத்திரமா இருக்கும், ஆமா இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஆனா அங்க அந்த ஸ்டேட்மெண்ட் நடந்த மாதிரி இல்லையே. பணக்கார வீட்டுல இருக்கிறவங்கள நாய் கடிக்கல, பணக்காரங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு நாயோட அருமை தெரியல, தெருநாய்க்களோட அருமை தெரியல, அதனால பாதிக்கப்பட்டவங்க ஒரு பக்கம் அப்படின்னு ஒரு பாயிண்ட். இன்னொரு பக்கம் நாய்க்கு தான் நாங்கள் பெட் லவ்வர்ஸ், அதெல்லாம் நாய்க்கு தான் ப்ரிஃபரன்ஸ், மற்றவங்க வந்து அதுக்கு எதிர்ப்பு அப்படின்னு ஒரு இந்த வாரம் தான் அங்கே நடந்த மாதிரி இருந்துச்சு. அது அப்படி கொண்டு போகப்பட்டது வந்து முழுக்க அவங்களோட காரணம். விஜய் டிவிக்கு நீங்கள் என்னென்ன கொஸ்டின் கேட்கணும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் திங் சார், உடச்சி பேசிடுவோம். சாரி, என்னன்னா இப்போ நாங்கள் வந்து ஓகே பார்த்துட்டோம், நீங்கள் பயாஸ்டாக இருக்கீங்கன்னு பார்த்துட்டோம். ஆமாம், அங்கே ரியாக்ட் பண்ண தெரியல, கோழை தற்குறி என்ன வேணா வச்சுக்கோங்க, ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு லைவ் ஷோ வைங்க, அதே ஆளுங்க வரும், பேசுறோம், லைவ் டிபேட் மீண்டும் அதே டாபிக்ல வைங்க, ஓகே திருப்பி பேசுறோம். இப்போ கூட்டிட்டு வாங்க, அங்க கூட்டு வந்தவங்க எல்லாம் கூட்டு வாங்க. இல்லம்மா அது ஓகே முடிஞ்சிருச்சு, அதுன்ற விஷயம் போக டிபேட்டா தான் இருக்க போகுது. அங்கேயே ஒரு ரிசல்ட் கிடைச்சிருச்சு. நீங்க அங்க பேச வேண்டிய விஷயத்தை அல்டிமேட்டா அது ரிசல்ட் கிடையாது. நீங்க அங்க பேச வேண்டிய விஷயத்தை அங்கெல்லாம் பேசியிருக்கணும். ஒரு போட்டின்றப்போ போட்டி அப்போ நம்ம ரியாக்ட் பண்ணாம வெளியே வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு வாய்ப்பு தரல, நாங்க இது பண்ணல அப்படின்னா. நான் இப்ப என் கூட ஒருத்தர் சார் என்னோட மென்டார் வந்திருந்தாரு. ஓகே ஒரு தெருநாய்க்கல்ல வந்து ஒழிக்கணும் அப்படின்னு பேசின, ஐ மீன் ஒழிக்கணும் இல்லை சாரி ஷெல்டர்ல போடணும் அப்படின்னு ஒரு விவாதம் வரும்போது அவர் வந்து சொன்னாரு, நமக்கு முன்னாடியெல்லாம் வந்துட்டு மேலே பருந்து கிளத்தின்ற பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும், வானத்துல வட்ட அடிச்சுட்டு, அதுங்க வந்து எலியை பார்த்துச்சுன்னா தூக்கிட்டு போயிடும். அந்த பயத்துக்கு எலி மேலே வராமல் இருந்தது. இப்போ நம்ம செல்ஃபோன் டவர்ஸ் வச்சு எனக்கும் வேணுங்க கம்யூனிகேஷன், நானும் வந்து கொஞ்சம் சுயநலவாதி தான், இல்லைன்னு சொல்லலை. ஸோ அந்த வகையில் அதுங்களை அழிச்சிட்டோம். அது காணாமல், கண்ணுக்கு தெரியாமல் காணாமல் போச்சு. இந்த நாய் மாதிரி இவ்வளோ சண்டை போடல நாங்கள், போயிடுச்சு. இப்போ அடுத்து நாய்களையும் தூக்கிடும். மேலே ஒரு லேயர் இருந்துச்சு, அந்த லேயரை தூக்கிட்டோம். இப்போ நடுவில் ஒரு லேயர் இருக்குது, இந்த எலிங்க சர்ஃபேஸ் ஆகாமல் இந்த லேயரை தூக்கிடுறோம், எலிங்க சர்ஃபேஸ் ஆகும். இது நடுவில் பூனைன்னு ஒன்று இருக்கா, அந்த பூனை என்ன பண்ணா, பூனைக்கு ஒரு மென்டாலிட்டி இருக்குது, மேலே இருந்து தான் பார்க்கும். அதுங்க மென்டாலிட்டி அப்படிதான், உயரத்துல இருந்து தான் பார்க்கும். மரம் ஏறத்துக்கு தான் அதோட பாடியே வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அது மரத்து மேலேயோ இல்லை ஒரு பில்டிங் மேலேயோ, மரத்தை அழிச்சிட்டோமா பில்டிங் மேலே தான் இருக்கும், கீழே வராது. ஸோ வரும், ரோட்டில் பூனை வரும், பட் பில்டிங் மேலே தான் இருக்கும், மோஸ்ட்லி வராது. இப்போ எலி சர்ஃபேஸ் ஆச்சுன்னா ஹெப்படைட்டிஸ் பி, லெப்டோஸ்பெரோசிஸ், ரேட் ஃபீவர், இவ்வளோ இன்னும் நிறைய இருக்குது, இவ்வளோவும் வரும். அதை என்ன பண்ணுவீங்க? எலிய அடுத்து போவீங்களா? எலிக்கு மருந்து வைக்கிறாங்கல்ல, எலிக்கு மருந்து வைக்கிறாங்க, கொசுவை கொல்றாங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் எதுக்குமே வராத, நீங்கள் பறவைகளுக்கு வரல, குதிரைகளுக்கு வரல, எதுக்குமே வராத நீங்கள் ஏன் டாக் மட்டும் வரீங்க? டாக்ஸ் மேலே ஏன் டாக்ஸ் மட்டும் தான் வரல? எப்பவுமே இப்போ வரைக்குமே இல்லை. நம்ம சமீபத்தில் கமல் அவர்கள் பேசும்பொழுது கழுதை குறைஞ்சிருச்சு, எண்ணிக்கையே இல்லை, கழுதையே காணோம், யாராவது பேசுகிறாங்களாடான்றாங்க. இன்னொன்று மாடால் நம்ம சென்னையிலே நிறைய விஷயங்கள் நடக்குது. மாடுக்கு எதிர்ப்பும் ஒரு பக்கம் இருந்தாலும் அது ஒரு பக்கம் இருக்குது. குறைஞ்சதை மட்டும் சொல்கிறேன், குதிரைகள் குப்பையை முக்கால்வாசி கிளறதே மாடுங்க தான். சரி, இதுக்குள்ள போனா எவன் எங்க தேடி அடிப்பான்னு தெரியாது. எல்லாமே அப்படி பார்த்தா எல்லாமே குறையுது இல்ல. இப்போ நான் ஒரு காமெடிக்குன்னு ஒண்ணு பார்த்துட்டு இருந்தேன், கொசு இருக்குல்ல, கொசு எல்லாம் அந்த டிபேட்லயும் நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அதுக்குமே நீங்க வந்துருவீங்களா? இப்போ உயிர்னு பார்த்தா அதுவும் உயிர் தான். அப்ப அது அப்ப இருக்கட்டும் நீங்க நினைக்கிறீங்களா? இது எப்படி இது அதனால பிரச்சனை வருது, நம்மளுக்கு வந்து மலேரியா டெங்கு இதெல்லாம் வரனால தானே அதை நம்ம அழிக்கணும்ன்றோம், கவர்மெண்ட் அதுக்கு முன்னெடுத்துட்டு இருக்கு. சோ அந்த மாதிரி பிரச்சனையா வரக்கூடிய எஃபெக்டிவான சொல்யூஷன் சொல்லுமா? என்ன அது நீங்க சொல்லுங்கன்ற இருக்கான்ற நான் சொல்லல, என்னோட ஒபினியன் நான் சொல்லுங்க. யாருமே இங்க சொல்யூஷன் சொல்ற அவ்வளவு பெரிய ஆள் நான் கிடையாது, கண்டிப்பா இல்ல. சோ என்னன்னா இயற்கை தான், இயற்கையில இருந்து நம்மள டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிட்டோன்றது வந்து
ஒரு மூஞ்சில் அடிச்ச ஒரு உண்மை, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபைன். நான் உங்கள்கிட்ட ஒரு ஃபைனலாக ஒரு கொஸ்டின் இருக்கு. நம்ம வீட்டில் குழந்தையோ யாரோ ஒருத்தங்க இருக்காங்க, நீங்கள் வளர்த்துற நாய், அன்பாக வளர்த்துற நாய், நீங்கள் சொன்னால் கேட்கக்கூடிய நாய், சம்திங் அதுக்கு நீங்கள் இல்லாதப்பையோ ஏதாவது விஷயமோ ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா உங்களோட ரிசல்ட்டும் உங்களோட முடிவு என்னவா இருக்கும்? என்ன எடுப்பீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரூல் சொல்லிடுறேன், அடுத்து நான் பர்சனலாக என்ன பேசுகிறேன்றதை நான் சொல்கிறேன். ரூல் படி ஒரு பெட் டாக் ஒருத்தவங்களை கடிச்சிருச்சுன்னா அந்த பெட் ஓனர் தான் அந்த செலவுக்காக எல்லாமே ஏற்றுக்கணும். அந்த வகையில் அந்த குழந்தைக்கு என்ன செலவோ நான் ஏற்றுப்பேன். அதை தாண்டி ஒழுங்குபடுத்துறதுன்னு இருக்குல்ல. சரி, இப்போ நான் ஒரு குழந்தைய பெற்றுக்கிறேன், அதை தான் நாங்கள் சொல்ல வந்தேன், எடிட் பண்ணிட்டாங்க. நான் ஒரு குழந்தை பெற்றுக்கிறேன், என் பிள்ளை இருக்கான், அவன் ஒரு தப்பு பண்ணிட்டான்காக அவனை நான் கொல்ல மாட்டேனே. என்ன பண்ணுவேன்? அவனை வந்து சரியான வழியில் கொண்டு போவேன். இப்போ டாக்ஸ் ஆர் வெரி இன்டெலிஜென்ட். ஓகே, சொல்லி கொடுத்தா கற்றுக்க அடாப்டிவான டாக்ஸ் எல்லாம் ரொம்ப அடாப்டிவ். ஸோ அந்த வகையில் ஹி வில் அடாப்ட், ஐ வில் ட்ரெயின் ஹிம். நானும் கடி வாங்கியிருக்கேன், இப்போ ரெஸ்கியூவில் கடி வாங்கியிருக்கேன். ஓகே, இல்லை அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ அந்த குழந்தை, இப்போ நம்ம வளர்த்துற குழந்தை ஒரு பையன் தப்பு பண்ணிட்டானா அதுக்கு நம்ம சொல்யூஷன் எடுப்போம்ல. ரெண்டாவது முடிச்சிடுறேன். அந்த குழந்தைய கண்டிப்பாக தைரியமாக இருக்க சொல்லி, இன்னும் அனிமல்ஸ் கிட்ட எப்படி வந்து அதான் நம்ம நேச்சரோட டிஸ்கனெக்ட் ஆனது தான் இது எல்லாத்துக்குமே காரணம். பாம்பு கடிக்கிறது, இந்த எல்லா விஷயத்துக்கும் நேச்சரோட, பாம்பு ஆரம்பத்துலேருந்தே கடிக்குது, பட் நேச்சரோட டிஸ்கனெக்ட் ஆனதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அப்படி நான் குழந்தைய வந்து இன்னுமே வந்து கேர் எடுத்து இந்த மாதிரி வந்து அனிமல்ஸோட எப்படி பழகணும், நிறைய வீடியோஸ். மெச்சூர்டே தேவையில்ல. ஓகே, வயித்துல இருக்கும்போது ஏபிசி சொல்லி கொடுக்குறீங்க, அதுக்கு மெச்சூர்ட் ஆயிடுச்சா? ஏபிசி கத்துக்கிற அளவுக்கு மெச்சூர்ட் ஆயிடுச்சா? டாக்ன்ற தெரிஞ்சிக்கவே அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி தேவையில்லை. மெச்சூரிட்டி இல்லையே. அம்மான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மெச்சூரிட்டி இருக்கா? குழந்தைக்கு அது பார்வை வந்து விசிபிள் ஆக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அம்மா அப்பா சொல்லி கொடுக்கறது, அம்மா அப்பான்னு இல்லை, அது பார்க்குற, அது நம்புற ஒரு மனுஷங்க சொல்லி கொடுக்கறது தான் அதுக்கு வேத வாக்கு. பேரண்ட்ஸ் தான் வந்து ஹீரோ. சரி, பேரண்ட்ஸ் கடிப்பாங்களா? அம்மா கடிப்பாங்களா குழந்தைய? அப்பா கடிப்பாங்களா குழந்தைய? அப்பா குழந்தைய அடிப்பாங்கல்ல. அடிக்கிறதுனால எத்தனையோ குழந்தைங்க வந்து இப்ப என்ன அம்மா அப்பா. சரிம்மா, ஓகே, இந்த பாயிண்ட்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீங்க ரெண்டு விஷயங்கள் சொல்லிட்டீங்க, அதையும் மீறி அந்த டாக் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கறேன். இப்போ நீங்க ஓகே அந்த குழந்தைக்கு தைரியத்தை கொடுப்பீங்க, அந்த செலவை ஏத்துப்பீங்க, வெரி ஊசி நான் அப்டேட் போட்டிருப்பேன், ஓகேவா? இன்னுமே அவனை வந்து கடிக்காம இருக்கிறதுக்கு என்ன ட்ரெயின் பண்ணணுமோ அதை தான் ட்ரெயின் பண்ணுவேன். ஓகே, இன்னும் அவனை வந்து ஒழுங்குபடுத்துவேன். நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். எனக்கு இந்த எலைட் பீப்புள் நீங்களா இருக்கீங்களா? ஸோ உங்கள் வீட்டில் தான் இந்த கேள்வி கேட்குற மாதிரி அங்கே அந்த ஷோலையுமே அப்படி தான் நம்மளுக்கு தோணுச்சு. எலைட் பீப்புளுக்கு தெருநாய்கள் மேலே திடீர்னு என்ன அவ்வளோ பெரிய ஒரு பாசமாக இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. ஸோ சொல்லுங்கள், எலைட் பீப்புளுக்கு என்ன பிரச்சனை? யார் எலைட் பீப்புள்? நீங்களா தான் எலைட் பீப்புள். 9 மணிக்கு மேலே வெளியே வரக்கூடாதுன்னு சொல்கிறத நாங்கள் எலைட் பீப்புள்னு கன்சிடர் பண்ணிப்போம். எலைட் பீப்புள் இருக்கக்கூடிய ஏரியாக்களில் தெருநாய்க்கள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதை நாங்கள் எலைட் பீப்புள் கணக்கில் தான் எடுத்துப்போம். ஸோ அப்போ எலைட் பீப்புள் தானே வருவீங்க. நேற்று ஒருத்தர் வந்து போயஸ் கார்டன்லேருந்து வீடியோ போட்டிருக்காரு. ஆமாங்க, பார்த்தேன். பார்த்தீங்களா? அதுலேயே ஒரு டாக் இருக்கு. அதை நான் இன்னொன்று அதை கீழே கமெண்ட்டை பார்த்தீங்களா, இவனே எங்கே இருந்து ஒரு நாய் எடுத்துகிட்டு வந்து போட்டு ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து போடுறான்டா அப்படி இருக்கு கமெண்ட்டில் இருக்குது. ஸோ ஆமாம், நீங்களும் எலைட் தானே அப்போ கோபிநாத் யாரு? எங்களை வந்து இப்படி எலைட் அப்படின்னு நீ வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுற நீ யார்? நான் நியூட்ரல். இப்போதைக்கு நீங்க என்ன எலைட்டா இல்ல நான் வந்து சப்போர்ட்டரா இல்ல வந்து அகைன்ஸ்டா? கோபிநாத் தான். அதான் கோபிநாத் சைடுல தான் நான் சொல்றேன். இப்போ அவர் என்ன சொல்றாரு, நீங்க கார்ல போறீங்க, சரி, யூ ஆர் வெல் ஆஃப். அவர் வந்து அவர் கையில இருந்து காசை விட்டு அவர் சேனல்ல ஒரு ஒரு நாட்டு ரக நாய்களை ப்ரிவென்ட் பண்ற ஒரு ஷெல்டருக்கு ஒரு வீடியோ போடுறாருன்னா அவர் எலைட் இல்லையா? அதுக்குன்னு எனக்கு பிடிச்சமான விஷயம் இப்படி எப்படி இருக்குங்களா இருக்கு. ஒரு ஜட்ஜ் இருக்காருல்ல, அவர் வந்து தப்பு பண்ணுறோம் சைட்லேயும் ஃபுல்லாகவே அப்படி சொல்ல முடியாது. இந்த பக்கம் நீங்கள் கேட்க மாட்டீங்களா, இந்த பக்கம் கேட்க மாட்டீங்களான்னு கேட்குறது ஜட்ஜோட உரிமையாக நீங்கள் அதை பேசலாம். ஆனால் அவரையே திரும்ப நம்ம கேள்வி கேட்போம்ல, அப்போ நீங்கள் வந்து காட்டில் விவசாயம் பண்ணது இல்லையா அப்படின்ற மாதிரி தானே இருக்குது. அவர் நான் எலைட்னு எதை வச்சு சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ ஒரு ஏரியாக்கள் அங்கே இருக்க, இப்போ சென்னையில் உங்களுக்கே தெரியும் எப்படி சில இடங்கள் எப்படி இருக்கும், சில இடங்கள் எப்படி குப்பை அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கும், குப்பை கம்மியாக. அதை தான் அவர் சொல்ல வர்றாரு. இந்த போயஸ் கார்டன் சம்திங் இன்னும் எலைட்டான ஏரியாக்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் குறைவாக இருக்குது. இன்னொன்று, காரில் போகிறவங்களாம் எலைட்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, காரில் போகிறவங்களாம் நாய் கடிக்கவும் முடியாது, காரை துரத்தும் ஆனால் கடிக்காது. அதனால் இப்போ பைக்கில் போகிறவன், நடந்து போகிறவன், சைக்கிளில் போகிறவன், இவங்கள நாங்கள் எலைட்டுன்ற வார்த்தையே இல்லாமல் இருக்கிறவங்க அப்படின்னு அந்த அந்த வார்த்தையை எலைட்டுக்கும் இதுக்கும் மீன் என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு. அப்போ நாய்களால் பாதிக்கப்படாதவங்க காரில் போகிறவங்க,
கார்ல போறவங்க நாயினால் பாதிக்கப்பட மாட்டாங்க. பட மாட்டாங்கன்றது தான் நீங்க சொல்றது. ஆமா கரெக்ட்டா? ஆமா. அதுக்காக அதை ஃபீட் பண்றவங்க எலைட் பீப்புள் கிடையாது. ஆனா எலைட்னு அங்க சொல்லும் பொழுது எல்லாம் அமைதியா தானே இருந்தீங்க. எலைட்னு அவங்க என்ன ஷேர் பண்ண வர்றாருன்னா, கார்ல போறவனை கடிக்கலடா, நீங்க கார்ல வந்தீங்கன்னா கடிக்கலடா, 9 மணிக்கு மேல நீங்க வெளியே போற உங்களுக்கு தேவையில்லடா, எங்களுக்கு தேவை இருக்குடா அப்படின்னு இந்த பக்கம் சொல்றாங்க. அப்ப மீன் பண்றாங்கல்ல, அதுக்காக என்ன சொல்றாருன்னா, அடித்தட்டு மக்களை மட்டும்தான் வந்து நான் இங்க என்னமோ டார்கெட் பண்ணிட்டே இவன்ட்ட காசு இல்லடா இவனை கடிக்கலாம். ஒரு பணக்காரன் ரோட்ல நடந்து வந்தாலும் நாய் கடிக்கதான் செய்யும். நாய் கடிக்கதான் செய்யும். பணக்காரன் நடந்து வரமாட்டான்றதான் சொல்ல வராரு. வரமாட்டான்றது அது அவனோட பர்சனல் விஷயங்கள். சரி சரியா? அவனுக்கு கார் வச்சிருக்கான், அவன் வச்சிருக்கான், அவன் போறான். ஆனா எல்லா அடித்தட்டு மக்களையும் வந்துட்டு எல்லா அடித்தட்டு மக்களும் கஷ்டப்படுறாங்க. எல்லா எலைட் பீப்புள் போட் கிளப்ல சின்மயி வீடியோ போட்டிருந்தாங்க. அப்போ வரைக்கும் எனக்குமே தெரியாது. ஓகேவா? எவ்வளோ இடத்துல போய் நாங்க வேக்சினேஷன் டிரைவ்ஸ் பண்றோம், ஏஆர்வி டிரைவ்ஸ் கண்டக்ட் பண்றோம், எல்லாமே பண்றோம். எல்லா என்ஜிஓஸோடையும் சேர்ந்து ஒர்க் பண்றேன். அன்னைக்கு சின்மயி வீடியோக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் போட் கிளப்ல இந்த மாதிரி பாய்சன் பண்றாங்க அப்படின்னு. இப்போ வரைக்கும் என்னோட நாலேஜ் என்னன்னா, ரூரல் சைட்ல பன்னிக்கு வைக்கிற பாய்சனையோ எலிக்கு வைக்கிற பாய்சனையோ பூச்சிக்கொல்லி மருந்து வந்து நாய்க்கு கொடுத்து சாகடிக்கிறாங்கன்றது மட்டும்தான். இந்த மாதிரி பாய்சன்ஸ் மட்டும்தான் ரூரல் ஸ்டைல்ல. ஏன்னா அங்க சரியான முனிசிபாலிட்டியோட ஒர்க் அவங்க சரியா பண்ணாததுனால பண்றாங்கன்றது மட்டும்தான் எனக்கு தெரியும். சின்மயி வீடியோ போட்டதுக்கு அப்புறம் தான் போட் கப்ல பாய்சன் பண்றாங்கன்றதே தெரியும். அவன் காசை வச்சு அவன் வெளியே வரான், அதெல்லாம் செகண்டரி. அப்ப நீயும் அதை தான் பாய்சன் பண்ண போறேன்றியா? எண்ட் ஆஃப் த டே இது என்ன சொல்யூஷன் சொல்ல வரீங்க? இப்போ எலைட் பீப்புள்ன்றவங்க நாங்க உணவு கொடுத்தா எங்களை எலைட்ல சேர்த்துக்காத அப்படின்றது மீன் பண்ண கொடுக்கிற மனப்பான்மை இருக்கிறவன் எலைட்னு நீங்க மீன் பண்ண வரீங்களா? அதுதான் சொல்ல வரமே. நாங்க அப்படி சொல்ல வரல. நீங்க கொடுக்கறது நல்ல விஷயம், நியாயமான விஷயம். காக்காக்கு பீச்சில் பார்த்துருக்கோம், காக்கா குருவி எல்லாருக்கும் வைக்கிறது நியாயமான விஷயம் தான். எலைட்டுன்னு அந்த சொன்ன வார்த்தை, அந்த பயன்படுத்தின வார்த்தை எதுக்காகனா, 9 மணிக்கு மேல நீ வெளியே வராத, நடந்து வந்தா, சைக்கிள்ல வந்தா, பைக்ல வந்தா, 9 மணிக்கு மேல வெளியே வராதன்றது திருச்சி பேசின விஷயம். அது திருப்பி நம்ம கொண்டு அதுதான் இந்த எலைட்டும் அங்க திரிக்கப்பட்டிருக்குன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். எலைட் திரிக்கப்பட்டிருக்கு எப்படின்னா, எலைட் பீப்புள் பாதிக்கப்படல. சரி, இட் டசன்ட் மீன் யூ ஆர் என்ன சொன்னாங்கன்னா, நீ கார்ல போற உன்னை நாய் கடிக்கல, நான் வந்து அடித்தட்டு மக்கள் அப்படின்னு ஒரு விஷயத்த கொண்டு வரும்போது, அடித்தட்டு மக்கள் வந்து எல்லாருமே பாதிக்கப்படுறாங்களான்றதும் ஒரு விஷயம் இருக்கு. அதை தாண்டி நீ என்ன இடத்துல வரன்றது இருக்கு. you're not going in bike, நீங்க நடந்து போலல்ல. இன்னும் வேற என்ன ஜனனிக்கு அங்க மறுக்கப்பட்டுச்சு? என்ன பேச முடியல? என்ன எஜுகேட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்க சைடுல இருந்து வேற ஏதாவது இருக்கா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு இது வந்து கவர்மெண்டோட பொறுப்பு. மக்கள் நம்ம அடிச்சுக்க வேண்டாம். இங்க வந்து நீயா நானான்ல வந்துட்டு நாயா மக்களான்னு தாண்டி மனுஷனுக்கும் அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டா இந்த ஹேட்ரடை ஏன் பரப்பணும்? ஃபர்ஸ்ட் திங், மீடியாவா நம்ம வந்து மீடியான்ற சொல்றது வந்து நியூஸ் சேனல்ஸ் உடனே வந்து என்னோட பாஸ்ட் எல்லாம் கிளறி, நான் வந்து இந்த எனக்கு 20 உனக்கு 23 ஒரு சீரீஸ் வந்து அதை கொண்டு வந்து நீ வந்து இந்த மாதிரி தப்பா காட்டியிருக்கிய அப்படின்னா, நான் வந்து ஸ்கிரிப்டடு ட்ராமா இதை பண்ணாதீங்கன்னு டிஸ்க்ளைமரும் போட்டிருக்கேன். இதை போய் பார்த்து உனக்கு கிளற உனக்கு இதுக்கு முன்னாடி ராதா ரகசியம்னு ஒரு சீரீஸில் தெரு நாய்க்களை பற்றி நிறைய போட்டிருக்கேன். ரேபீஸ் அவேர்னஸ் போட்டிருக்கேன். அதில் நான் என்டர்டெயின்மெண்ட் வீடியோ பண்ணுறேன், எனக்கு இதை பற்றி பேசணும்னு அவசியமே இல்லை, நான் ஜாலியாக ஃபன்னுக்கு வீடியோ பண்ணிட்டு போயிடுவேன். பட் இருந்தாலும் இதை நான் அதில் போட்டிருக்கேன். இதையும் கிளறி பேசுங்க. மீடியாவா ஒரு பொறுப்பு இருக்குது. நியூஸ் சேனல்ஸ் நிறைய நியூஸ் சேனல்ஸ் வந்து தப்பான நியூஸ், ஃபேக்கான நியூஸ் இதெல்லாம் போட்டால் நமக்கு ட்ரெண்ட் ஆகும்னு நினச்சி அவங்க பேரை கெடுத்துக்கிட்டாங்க. அந்த மாதிரி விஜய் டிவின்றது வந்து ரொம்ப வந்து ஒரு ட்ரஸ்டபிளான ஒரு நிறுவனம். இப்போயுமே ரூரல் ஏரியாஸில் இதை நம்பி எத்தனையோ பேர் வந்து எத்தனையோ இன்னசென்ட் உயிரை சாவடிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் மீடியாவோட ரெஸ்பான்சிபிலிட்டியை ஒரு நடுநிலையாக காப்பாற்றணும். ஜனனி பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? இந்த நீயா நானால இந்த எபிசோடு மூலமா நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? அம்மு வீடியோ பார்த்தோம், கோபி அவரோட வீடியோ பார்த்தோம், அந்த அட்வொகேட் அந்த மேடமோட வீடியோ பார்த்தோம். ஜனனி பாதிக்கப்பட்டிருக்கீங்க? ஹேட்ரட்ஸ் நிறைய வருது, இல்லைன்னு சொல்லலை. இது எனக்கு என்னைக்கு பர்சனலாக அட்டாக் ஆகும்னு தெரியாது. ஓகே, நாளைக்கு நான் ரோட்ல நடந்து போகிறேன், இந்த ஷோவை பார்த்துட்டு ஹேட் ஆன எவனாவது ஒருத்தன் என் மேலே ஏதாவது ஒரு ஏதோ ஒரு அசால்ட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா, இட் இஸ் அ த்ரெட் ஃபார் மீ. ஓகே, இல்லை மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பாக. நான் பேச போன விஷயம் வேற, இந்த ஷோ வந்து மேனிப்புலேட்டிவாக எடுத்துகிட்டு போன திசை வேற. ஓகே, அப்படி நாங்கள் பண்ண மாட்டோம். மக்களோட சைட்லேருந்து நான் சொல்லிக்கிறேன், ஜனனியை பேசவே விடலைன்ற ஒரு விஷயம் தான். அதுக்கு நான் ஃபுல் ஸ்டாப் நான் வச்சேன். நானுமே பேசல. அதுதான்
நான் ஓப்பனாக சொல்கிறேன், நானுமே பேசல. உங்களை பேச விடலைன்றதுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சாச்சு. நீங்கள் பேசுனது அப்படின்னு ஒரு விஷயம், நீங்கள் பேசலை அப்படின்றதுக்கான விஷயமா தான் இந்த எபிசோட். இது ரிலீஸ் ஆகும்பொழுது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் பண்ணிட்டு இருக்க விஷயம் ரொம்ப நல்ல விஷயம், யாரும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஃபுல் ஸ்டாப் இல்லை அது. அதனால நீங்கள் கண்டினியூவாக பயமே இல்லாமல் நீங்கள் பண்ணிட்டு தான் இருக்கவும் போகிறீங்கன்னு வச்சுங்களேன். சரி, நான் என்னோட பர்சனலாக ஒரே ஒரு விஷயத்தோட நான் இது முடிச்சுக்கிறேன். டாக்ஸை என்ன பண்ணலான்னு நீங்கள் உங்களோட ஒப்பீனியன் என்ன பண்ணலாம்? இது கவுண்டாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், டாக்ஸ் என்ன பண்ணலாம்? ஸோ இதில் வந்து கோவாவை எடுத்துக்கலாம். கோவாவில் வந்து 2014 17 ரேபிஸ் டெத்து. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மிஷன் ரேபிஸ்ன்னு ஒரு என்ஜிஓ வெளியே இருந்து கூப்பிட்டு கிட்டத்தட்ட 63,000 நாய்களை 30 நாளில் வந்துட்டு இது ரேபிஸ் வேக்சினேஷன் கொடுத்தாங்க. ஓகே, கோவா மாதிரி சின்ன இடத்துக்கு இது முடிஞ்சிருச்சு. 21ல் ஆல்மோஸ்ட் கோவா வந்து ரேபிஸ் ஃப்ரீ ஆயிடுச்சு. 21ல் ரேபிஸ் ஃப்ரீனா என்னன்னா, அந்த நாட்டில் இருக்கிற எல்லா நாய்களுக்கும் வேக்சினேட் பண்ணிட்டா அது ரேபிஸ் ஃப்ரீ. ஆமாம், ஓகேவா? இது வந்து கோவாக்கு 30 நாள்ல நடந்துச்சு. ஓகே, நான் 30 நாள்ல நம்ம பண்ண வேண்டாம். நமக்கு வந்து 6 கோடி நாய்கள் இருக்கு. பிரிச்சு பண்ணா எவ்வளவுதான் இதை பொறுமையா பண்ணா, இதே மாதிரி கோவாவை ஒரு இதுவா வச்சு ஃபுல் ஃபிளெஜ்டா கவர்மெண்ட், என்ஜிஓ, தனியான ஃபீடர்ஸ், ரெஸ்கியூவர்ஸ், தனிநபர் யாரா இருந்தாலுமே எல்லாரும் சேர்ந்து பண்ணா அந்த 6300ன்றது நம்ம ஓகே டிலே பண்ணி 2 மாசத்துல பண்ண வேண்டிய விஷயத்த இன்னும் இழுத்து ஒரு 6 மாசத்துல இதை பண்ணிடலாமே. ஓகே, தமிழ்நாடு ரேபிஸ் ஃப்ரீயா கொண்டு வந்துடலாமே. ஸோ அது வந்து கவர்மெண்ட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கோவா மாதிரி இங்க பண்ணணும், ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ஜா பண்ணனும் அப்படினா ஒரு மாடலா எடுத்து இங்க பண்ணனும். ஈஜிப்ட்ல வந்துட்டு ப்ளோ டாட் பண்றாங்க. அதையும் நம்ம இதுல வந்து இது இன்கார்பரேட் பண்ணி இன்னுமே தனி ஆர்வலர்கள், கவர்மெண்ட் மட்டுமே நினைச்சா பண்ண முடியாது, மக்கள் துணையும் வேணும். ஓகேவா? மக்கள் எல்லாருமே, இந்த ஃபீடர்ஸ், ரெஸ்கியூவர்ஸ் எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது இது இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். இப்போ இது 2 மாசம் கோவாவை வந்து ப்ராப்பரா கோவா ஒரு ரோல் மாடலா வச்சா 2 மாசம் கொஞ்சம் நம்ம டிலே, நம்ம ஃப்ளாஸ் இருக்கும், மக்கள் தானே நம்மளும் மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். ஒரு 6 மாசத்துல இதை பண்ண முடியும். அது உங்களோட சப்போர்ட்ல இருக்கும். அது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாரோட சப்போர்ட்டும் இருக்கும். எல்லாத்துக்குமே வேணும். கண்டிப்பா அதுக்கு முன்னாடி நீங்க நிப்பீங்க. நான் எல்லாருமே நிப்போம். ஓகே, இல்ல எல்லா என்ஜிஓவும் சொல்றாங்க, எல்லாரும் வந்து நிப்பாங்க. என்ஜிஓஸ், எல்லா இன்டிவிஜுவல்ஸ் எல்லாரும் வரும். இப்ப பேசின இப்ப ட்ராலா இருக்கக்கூடிய விஷயங்கள், ட்ராலா இருக்கக்கூடிய மனிதர்கள் அப்ப நெஞ்சு நிமித்திட்டு வந்து நிப்பாங்க. இதுதானே நாங்க அப்ப சொன்னோம். கண்டிப்பா கண்டிப்பா. சூப்பர். அதுவும் சீக்கிரம் நடக்கும் அப்படின்றத இந்த இடத்துல நாங்க சொல்லுவோம். Thank you.